வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் இபிஎஸ் ஓபிஎஸ் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. 7 மக்களவை தொகுதிகள், 1 மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்வதாக ஓபிஎஸ் அறிவிப்பு. மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என ராமதாஸ் விளக்கம். கொள்கையில் தேக்கு மரமாக இருந்தாலும் தமிழக நலன் கருதி நாணலாக இருப்பதில் தவறில்லை என தீர்மானம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தகவல். சென்னையில் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என KS அழகிரி பேட்டி. ஓசூர் தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் மக்களவை தேர்தலுடன் 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதால் இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பாமக தேமுதிக பாஜக கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் சென்னை வருகை தந்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் வந்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பியூஷ் கோயலுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அதிமுக நிர்வாகிகள் KP முனுசாமி, வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தில் மெகா கூட்டணி அமைக்கும் நோக்கில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பாஜக தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் இழுக்க முயற்சித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விருகம்பாக்கத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று சந்தித்து உடல் நலம் விசாரிக்கிறார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்குவது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பாமக இடையிலான பேச்சுவார்த்தை சென்னையில் நடைபெற்றது. இதில் பாமகவுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுக பாமக கூட்டணி குறித்து நந்தனத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் GK மணி ஆகியோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் 7 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் எனவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மக்கள் நலனுக்காகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் நலனை முன்வைத்தே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தியே கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் 20 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எனவும், தமிழகத்தில் சாதிவாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும், ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்தும் வகையில் 500 மதுக்கடைகளை மூட வேண்டும், மணல் குவாரிகள் மூடப்பட வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்கவும், பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யவும், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் ஆகிய 10 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் பாமக நிர்வாகிகளுக்கு மரியாதை நிமித்தமாக தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. சென்னை அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக பாமக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பாமக நிர்வாகிகளுக்கு மரியாதை நிமித்தமாக தேநீர் விருந்து உபசரிப்பு அளிக்கப்பட்டது. அப்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், பாமக சார்பில் நிறுவன தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், கே மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பிறகு சுமார் 20 நிமிடம் நடைபெற்ற ஆலோசனையில் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், நீண்ட சிந்தனைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு கொள்கைகளில் தேக்குமரமாக இருந்தாலும் கூட்டணி நிலைப்பாட்டில் தமிழக நலன் கருதி நாணலாக இருப்பதில் தவறில்லை என தீர்மானித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் இருந்தபோது மதுரையில் எய்ம்ஸுக்கு நிகரான அதி உயர் மருத்துவமனை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டும் திமுக ஆட்சியில் வீணடிக்கப்பட்டதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பல திட்டங்களும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2 ஆண்டுகள் நீடித்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 7 தமிழர்களை விடுதலை செய்ய ஆளுநருக்கு பரிந்துரைத்தது, விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்தது, காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியது என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் யோசனைகளையும் அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியுள்ளதை ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மத்தியில் புதிதாக அமையவிருக்கும் அரசில் தமிழகத்திற்கான திட்டங்களையும் உரிமைகளையும் போராடி பெறும் விஷயத்தில் இணைந்து செயல்படவும் அதிமுகவும் பாமகவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் ராமதாஸ், இதனையடுத்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக டாக்டர் ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அகமது பட்டேல், முகுல் வாஸ்னிக் ஆகியோருடன் திமுக எம்பி கனிமொழி முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவெடுக்க டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழகத்தில் 14 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி என மொத்தம் 15 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் திமுக தலைமை தமிழகத்தில் காங்கிரசுக்கு 9 இடங்களும் புதுச்சேரி 1 இடமும் சேர்த்து மொத்தம் 10 இடங்கள் கொடுக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் டெல்லியில் கனிமொழி இன்று மீண்டும் ராகுல் காந்தியை சந்தித்து பேசும்போது திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னையில் நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி காலியானது என தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார்.
பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவால் அமைச்சர் பதவியை இழந்த பாலகிருஷ்ண ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி பெற்றிருந்த ஓசூர் சட்டமன்ற பேரவை தொகுதி வெற்றிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ளார். இதனால் ஓசூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் காலியான சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே தினகரன் தரப்பு 18 எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு மற்றும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உயிரிழப்பு காரணமாக 20 தொகுதிகள் காலியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுடனான பாஜக கூட்டணியை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பாக பாஜக தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கடந்த 14ஆம் தேதி சென்னையில் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோருடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா இன்று மும்பையிலிருந்து சென்னை வர இருந்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து அதிமுகவுடனான கூட்டணி குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அமித் ஷாவின் சென்னை பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையே பாஜகவின் தமிழக பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள அவர் மக்களவைத் தேர்தலுக்காக பாஜக கூட்டணியை இறுதி செய்ய உள்ளார். இதில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தகவல் வெளியாக உள்ளது. புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற 100 மணி நேரத்தில் தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகத்தை தவிடு பொடியாக்கிவிட்டோம் என இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நேற்று 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த 3 பேரும் புல்வாமா தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் என்றும் அதில் கம்ரான் என்பவன் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் என்றும் தகவல் வெளியானது. இந்நிலையில் ராணுவம், சிஆர்பிஎஃப், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சார்பில் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது புல்வாமா தாக்குதல் நடைபெற்றவுடன் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ ஆதரவுடன் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டறியப்பட்டதாக ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் KJS தில்லான் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற 100 மணி நேரத்திற்குள் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைமை காஷ்மீரில் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தான் ராணுவத்தின் உத்தரவுகளின்படியே ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கம் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தங்களது பிள்ளைகள் தீவிரவாத பாதைக்கு சென்று விடாமல் பெற்றோர் தடுக்க வேண்டும் என்று தளபதி தில்லான் கேட்டுக் கொண்டார். எச்சரிக்கைக்கு பிறகும் தீவிரவாத பாதைக்கு சென்று துப்பாக்கி தூக்குபவர்கள் கொன்றழிக்கப்படுவார்கள் எனவும் KJS தில்லான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈராக், சிரியாவில் தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு கையாளும் முறை புல்வாமாவில் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீரில் நீண்ட காலம் கழித்து இத்தகைய தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். கூட்டணி அமைப்பதில் திமுக தலைவர் ஸ்டாலின் பதட்டத்துடன் தெளிவில்லாமல் இருக்கிறார் என்றும் அதிமுக மகத்தான கூட்டணி அமைத்துள்ளது என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்களை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தியது திமுகவும் மதிமுகவும் தான் என குற்றம் சாட்டினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதறாத காரியம் சிதறாது என்பதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அதை பதறி முதல்ல பதட்டத்துடன் தேர்தலை சந்திப்பதற்கு பதட்டம் தான் காரணம். எனவே முன்னெடுத்து முதல்ல கூட்டணி அமைத்து சொல்லப்போனால் இரட்டை வேடம் போடுகிறது. இங்கே தமிழகத்தில் வருகின்ற நேரத்தில் அறிவாலயத்தில் கருணாநிதி சிலை திறப்புவிழாவில் மு.க. ஸ்டாலின் அவராக தன்னிச்சையாக ராகுல் தான் பாரத பிரதமர் என்று அறிவித்தார். அதே இது கொல்கத்தாவில் போய் இன்றும் பிரதமரை முடிவு செய்யவில்லை என்று சொல்லி அறிவிக்கின்ற மாநாட்டிலே அவர் கலந்து கொள்கிறார். எனவே அவர் கூட்டணி அமைப்பதில் கூட தெளிவில்லாமல் இருக்கின்றார்.
ராமதாசுக்கு மக்களை பற்றியே நாட்டை பற்றியோ கவலை இல்லை, பணம் மட்டுமே முக்கியம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை விமர்சித்து புத்தகம் வெளியிட்டவர் ராமதாஸ் என்று கூறினார். ஆனால் இன்று ஊழல்வாதிகளிடம் கூட உட்கார்ந்து கொண்டு கையெழுத்து போடும் ராமதாசுக்கு வெட்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா என கேள்வி எழுப்பினார். மக்களை பற்றி நாட்டை பற்றி கவலைப்படாமல் பணத்தை பற்றி கவலைப்பட்டு இன்றைக்கு ராமதாஸ் கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும் ஸ்டாலின் சாடினார். ஒரு செய்தி வந்திருக்கு, பாமகவும் கூட்டம். ஆக இதே பாமக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறாங்க, நம்மளே சேர்த்தான் பேசியிருக்கிறாங்க. அது வேற. இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுக விமர்சிச்சு மேடையில பேசிட்டு போல, வேற அறிக்கை விட்டுட்டு போல, பேட்டி கொடுத்து மட்டும் இல்ல, புத்தகமே போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு தெரியுமா, அதிமுகவின் கதை. அந்த புத்தகத்தை போட்ட அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு போய் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கையெழுத்து போற. வெக்க சூடு சொரண. ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதானா நான் கேட்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று கருப்பு தினம் அனுசரித்து வருகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இதே நாள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் அத்துமீறி நுழைந்து வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி 19ஆம் தேதியை கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர். அதன்படி சேலம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திரண்டு பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்திற்கு காரணமான காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருத்தேரோட்டத்தை கோவில் தக்கார் கண்ணன் ஆதித்தன் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமான் நாள்தோறும் பல்வேறு சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. விநாயகர், சுவாமி, அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாசி திருவிழா திருத்தேரோட்டத்தை கோவில் தக்கார் கண்ணன் ஆதித்தன் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, கதிரேச ஆதித்தன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்துள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, பேருந்து உள்ளிட்டவற்றை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் நகை பட்டறையில் பணியாற்றிய ஊழியர் 50 சவரன் நகையை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தெற்கு மாசி வீதி பகுதியில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சபிக்குல் என்பவர் நகை பட்டறை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடையை திறந்து வைத்துவிட்டு சபிக்குல் அருகில் உள்ள டீ கடைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடையில் பணியாற்றிய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த முகமது ஹஹத் ஆசி என்பவர் கடையில் இருந்த 50 சவரன் நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சபிக்குல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து கொள்ளையடித்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நான் 10 வருஷம் கடை வச்சிருக்கேன். மேல கடை தான், வெளியில வேலை வாங்க தான் செஞ்சு தான் கொடுத்தோம். எனக்கு செதை குள்ளி தான் கிடைக்கும், வேற இன்னும் கிடைக்காது. ஆனால் பேண்ட ஒரு நம்பிக்கை ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டு அந்த ஆள் வேலை பார்த்து இருந்துச்சு. நான் பட்டல
1 மாசத்துல வேலை பார்த்தேன். எனக்கு பையன் உடம்பு சரியில்லை, 5 நாள் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு இருந்துச்சு. நேற்று காலை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தபோது பார்த்தா பையன் காண மெட்டலு காண. அதுக்கப்புறம் நான் போலீஸ்ல வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். திருச்செங்கோட்டில் நிலுவைச் சம்பளம் பெறுவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பள்ளி தலைமை ஆசிரியரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு சந்திரசேகர் என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு கடந்த 7 மாத சம்பளமாக 3,21,000 ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் இதனை பெறுவதற்கு வட்டார கல்வி அலுவலருக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில் கேட்டுள்ளார். இதுகுறித்து சந்திரசேகர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறைக்கு புகார் அளித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை தலைமை ஆசிரியர் செந்தில்குமாரிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் செந்தில்குமாரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே தனியார் மருத்துவமனையில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் வரி ஏய்ப்பு செய்வதாக வருமான வரித்துறைக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து வருமான வரித்துறை அதிகாரி ஏராம் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மருத்துவமனையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்ட பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து கட்சிக்காரர்களைப் போல் செயல்பட்டதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்ட பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணியாற்றி வந்தவர் சங்கர். இவர் தம்மை பணி நீக்கம் செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது போதிய கல்வி தகுதி இல்லாமல் பணியாற்றும் 32 பேராசிரியர்கள் தங்களின் கல்வி தகுதி நியமனம் ஆகியவற்றை பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அதில் தனி நீதிபதி வழக்கின் எல்லையை மீறி தனது விருப்பம் போல் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு முன்னிலையில் நடைபெற்ற இந்த வழக்கில் ஆஜரான பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அனைவரும் விதிகளின்படியே நியமிக்கப்படுவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பேராசிரியர் நியமனம் எப்படி நடைபெற்றது என தங்களுக்கு தெரியும் என்றும் தனியார் ஓட்டல்களில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து கொண்டு துணைவேந்தர்களும் கட்சிக்காரர்களைப் போல் செயல்பட்டதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். வேறு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என கடிந்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். பெங்களூருவில் நடைபெற்று வரும் ராணுவ கண்காட்சியில் விமானப்படை விமானங்கள் 2 மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெங்களூருவில் ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றது. இதில் விமானப்படையைச் சேர்ந்த 2 போர் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதில் ஒரு விமானிக்கு பலத்த காயமும் மற்றொரு விமானிக்கு லேசான காயமும் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஷ்மீரில் தீவிரவாதி நடத்திய தாக்குதலில் வீரமரணமடைந்த சுப்பிரமணியனுக்கு சிலை அமைப்பதுடன் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா என்னும் இடத்தில் கடந்த 14ஆம் தேதி தீவிரவாதி நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோரில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். இருவரில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சவலாப்பேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியனும் ஒருவர். அவரது இல்லத்திற்கு சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் கூறுகையில் வீரமரணமடைந்த சுப்பிரமணியனுக்கு சிலை அமைப்பதுடன் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த ஊர் மக்கள் விருப்பத்தின்படி சுப்பிரமணியனுக்கு ஒரு சிலையும் மண்டபமும் நெடுஞ்சாலையை ஒட்டி அந்த ஊருக்கு எல்லையிலே வைக்க வேண்டும். அரசாங்கம் செய்யாவிட்டால் எந்த அரசியல் கட்சி அடையாளமும் இன்றி, மதிமுக அடையாளமின்றி ஜனங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அதே வேலையை நானே செய்து கொடுப்பேன்,
ஒரு சிலையும் மண்டபமும் அமைத்துக் கொடுப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து என் கண்ணீர் அஞ்சலியை அந்த வீர திருமகனின் காலடியிலே சமர்ப்பிக்கின்றேன். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன்.